எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் வ்ளாக் சீரீஸில் இன்றைக்கி நாள் 54. கெஸ்ட் ஹவுஸோட கிச்சன் கட்டுறதுக்காக நம்ம ராட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தப்போ ஒரு சில ராட்ஸை வந்து நம்ம பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எதுக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. I'll tell you a secret, Sridhar. Me and Papa accidentally opened your phone and accidentally scrolled to the pages you were scrolling, and we know right now why you need this C-shape metal that you are doing right now. Huh? No, we know what project is this. We found out. You left some screenshot on the idea. Shall I tell to the subscribers or not? What is something? Tell me. That is going to be solar dryer. No. Yes, I saw the picture on your phone. Yes. No, I'm not mistaken. I know. ஆமாங்க, இந்த ராட்ஸ் எல்லாமே நம்ம சோலார் ட்ரையர் பண்ணுறதுக்காக தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மூங்கில் வச்சு ஒரு சோலார் ட்ரையர் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் மழைக்கும் காற்றுக்கும் அது அந்தளவுக்கு நமக்கு செட் ஆகலை. அதனால் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போது நம்ம அதோட யூஸ் நல்லா தெரிஞ்சதுனால இரும்பில் பர்மனெண்ட்டாக பண்ணிக்க போகிறோம். இந்த சோலார் ட்ரையர் எங்களுக்கு தேங்காய் காய வைக்கிறதுக்கும் மற்ற மூலிகைகளை காய வச்சு எடுத்து பொடி பண்ணுறது வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ராடை அவங்க பெண்ட் பண்ணும்போது எல்லா ராடையும் ஒன்றா வச்சு வெல்டிங்கில் டேக்காக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் ஒரே ஷேப் எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த மெஷினில் வந்து ஷீட்டை தான் பெண்டு பண்ண முடியும். ஆனால் இவங்க ராடை வச்சு பெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் அந்த ராட்ஸில் முறுக்கல் வந்திருக்கு. அதனால் எல்லா ராடும் ஒரே ஷேப்பில் இல்லை. ஸோ அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. 3 கடப்பாறையை மண்ணுக்குள்ளே அடிச்சுட்டு அதில் வச்சு நான் பெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். கடப்பாறை எல்லாமே மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் இந்த ப்ராஜெக்ட் அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு கெஸ்ட் ஹவுஸோட கிச்சன் ப்ராஜெக்டில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இப்போது அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. போன வாரத்தில் ஜேசிபி ஒர்க் நடக்கும்போது இந்த ராடு எல்லாமே தள்ளி ஒரு ஓரமாக போட வேண்டியிருந்தது. அது வரைக்குமே இந்த ராடை எப்படி பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு என் மனசில் ஒரு ஐடியாவே இல்லை. எதர்ச்சியாக அந்த பக்கம் போகும்போது பார்த்தோன்னா அந்த ராடு போட்டிருந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அது அழகாக 3 மரம் ஒரே இடத்துல இருந்தது. சரி, ஓகே, நம்ம ஏன் கடப்பாறையை போட்டு அடித்து அதில் போய் கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த மரத்துக்குள்ளேயே நடுவாக சப்போர்ட் வச்சு நம்ம ஏன் இதை வந்து வெண்டை வந்து நம்ம நிமித்திக்கக்கூடாது, நமக்கு தேவையான ஆங்கிளில் பெண்ட் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த ராட்ஸ் எல்லாமே 2 ராடாக கடைசியில் வெல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வெல்டிங் எல்லாமே நம்ம டாக்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு தனித்தனி ராடாக பிரித்து ஒன்றா வச்சு நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம பெண்ட் பண்ணி இன்றைக்கி கொண்டு வர போகிறோம். இது எல்லாமே ஒரே ஆளாக யாரோட ஹெல்ப் இல்லாமல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் தூரமாக இருந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சொல்யூஷனாக தெரியும். அதுவே அந்த ப்ராப்ளத்து பக்கத்தில் போய் பார்த்தோன்னா அதோட சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளாக தெரியும். அதே போல் தான் இன்றைக்கி இந்த பெண்டு பண்ண ராடு அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு. 1 மாதமாக இது அப்புறம் பண்ணிக்கலாம் ஏன்னா சொல்யூஷன் எப்படி பண்ணுறது தெரியாமல் இருந்ததுனால அப்புறம் பண்ணிக்கலாம்னு வச்சுருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா அந்த ராடு போட்டிருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த மரம் இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை பார்த்து பயந்து ஒதுங்கி போகாமல் அந்த ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நெருக்கமாக நம்ம போய் பார்த்தோன்னா சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில நேரத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போதும் சொல்யூஷன் கிடைக்காது. அப்போது ஒரு ஸ்டெப் தள்ளி வந்தோம்னா கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்கும். இதுவும் நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட ஃபார்ம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. அந்த இம்ப்ரூவ் ஆகிற வீடியோஸும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் காமிச்சிட்டே இருக்கிறேன். பார்ப்போம் இந்த 100 டேஸ் முடியறதுக்குள்ளே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியுதுன்ட்டு. எங்களோட வீட்டுக்கு தங்கச்சி ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி பனங்காய் வெட்டி கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா எப்படி நாங்கள் சின்ன வயசில் ஜாலியாக தண்ணீரெல்லாம் குதிச்சு விளாண்டமோ அதே போல் என்னென்னலாம் நாங்கள் அனுபவிச்சோமோ அந்த அனுபவத்தை அவங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறோம். பக்கத்தில் வராதுமா, மண்டை மேலே விழும். Dari bisa siya. Yapa. Panang nga.
நாங்கள் இந்த பக்கம் பனங்காயெல்லாம் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே தேஜஸ் அந்த பக்கம் இருக்கிற தொட்டியை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். நான் பனங்காய் வெட்டி முடித்ததுக்கப்புறமா தொட்டியோட ஓப்பனிங்கை திறந்து விட்டு இருந்த டஸ்ட் எல்லாமே நம்ம கழுவுறதுக்காக எடுத்து வச்சாச்சு. அந்த சைடில் இருந்த பாசை எல்லாமே ரொம்ப நாள் இருந்ததுனால கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி எல்லாமே அவுத்து விட்டுட்டு இப்போ புது தண்ணி விட போகிறோம். குழந்தைங்களுக்கு எல்லாமே தண்ணியில் விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஜாலியாக அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க நாங்கள் ஒருத்தங்களாம் எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி நம்மளும் போய் குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலான்னு ஒருத்தராக தொட்டிக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல என் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்காரும் குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு நானும் ரெனாட்டாவும் இறங்கி அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். நான் உள்ளே இறங்கி எல்லார் மேலேயும் தண்ணி எடுத்து அடித்து கலாட்டா பண்ணி எல்லாரையும் ஜாலியாக சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய வேலைகளை பார்க்க நான் கிளம்பிட்டேன். அவங்க ரொம்ப நேரம் அதிலே தண்ணியிலே விளையாடிட்டு இருந்தாங்க குழந்தைங்க எல்லாரும். வெயிலுக்கு ஃபஸ்ட்டே பனங்காய் சாப்பிட்டுட்டு அப்புறமா தண்ணியில் போய் குதிக்கலான்னு சொன்னேன். இல்லை வேண்டாம், நாங்கள் தண்ணியில் குளிச்சுட்டு வந்து அப்புறமா பனங்காய் சாப்பிட்றோம் சொன்னாங்க. சரி உங்களோட விருப்பம்னு சொல்லிவிட்டு எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பனங்காய் வெட்டி ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருந்தேன். குழந்தைங்க எல்லாம் லைனாக நின்று நாங்கள் எப்படி சின்ன வயசில் இந்த மாதிரி எங்கள் சித்தப்பா வெட்டி கொடுக்க நாங்கள் எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தோமோ இன்றைக்கி நான் எங்களோட சித்தப்பாவோட ரோல் எடுத்துட்டேன். குழந்தைங்க மற்ற குழந்தைங்க எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக வெட்டி கொடுக்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பலாப்பழம் காயாக இருந்தது, கட் பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன் அது வாசனை வரும்? வாசனை அதுக்கப்புறம் கட் பண்ணோம். அதோட வாசனை வரல. நான் இங்கே சாப்பிடுவியா? எப்படி இருந்தாலும் இப்போ மாற்றின்னு வந்தீங்கன்னா மறுபடியும் அந்த ட்ரெஸ்லாம் அழுக்காகும். கட்ட ஒரு உள்ளோடு சாப்பிடு. சாப்பிடு. ஆரம்பத்தில் 2-3 பசங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா பனங்காய் சாப்பிட்றத பார்த்ததோனும் குளிச்சுட்டு இருந்த எல்லா குழந்தைகளும் அந்த தொட்டியை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. எல்லோரும் ரவுண்டு கட்டி பனங்காவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் பனை மரத்துலேருந்து பனங்காய் வெட்டி சாப்பிட்டுட்டோம். அதனால் இந்த வாட்டி பனங்காய் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கான வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.